கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க, கூகுள் மீட்டாய் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க, தேவனுடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், எப்போதும் நம்மை வளர வைக்கிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த ராத்திரி வேளையிலப்பா கூகுள் மீட்டாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் உண்மையானவர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவரே, இந்த நாளுகளில் பெரிய அற்புதத்தை செய்தவர் நீரே. ஆண்டவரே, அநேகர் இந்த நாளுகளில் அப்பா கண்ணீரோடு பாரத்தோடு அநேகர் கவலையோடு ஆயிருக்கும் போது நீர் விடுதலை கொண்டு நிரப்ப உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே, எங்கள் துக்கங்களை மாற்று, கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்று, எங்களுக்கு உதவி செய்ய நீர் உண்மையுள்ள தகப்பனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் எங்களோடு கூட இரு, உமது பிரசனத்தால் நீர் நிரப்பும். நாங்கள் போகுத இடங்களில் வருத இடங்களில் எல்லாம் உமது பிரச்சனை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு அப்பா கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவங்களுடைய தேவைகள் சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு நிரப்பி நீர் வழி நடத்த உண்மையுள்ள தேவனாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் தரபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், அவர் உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு வசனத்திலிருந்து தியானிக்கிறதுக்காக 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் അതിന്റെ 2 വചനം നാം വാസിച്ച് കേൾக்கலாம். 1 കൊരിന്ത്യർ 2 அதிகாரம் അതിന്റെ 2 വചനം. യേശു ക്രിസ്തുവേ சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க வேற ஒன்றும் உங்களுக்கு அறிய வேண்ட தேவை இல்லை. நீங்க சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நீங்க அறிய வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் தெரிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்டு அவர் நமக்காக அதே கஷ்டத்தை ஏற்றெடுத்திருக்கிறார் என்றும், அவரை அல்லாமல் நாம் வேற எதையும் அறியதற்கோ தெரிந்ததுக்கோ தேவையில்லை என்றும் அவர் சொல்லப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்துவை முதலாவது அறிய வேண்டும். இன்னைக்கு நாம் அநேக சபைகளை பார்த்தால், அநேக சபைகள் கிறிஸ்து இல்லாமல் முன்னாடி போகிறார். ஒரு பேருக்காக கிறிஸ்து இருக்கும். அவங்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராய், அதே அவர் நமக்காக இன்னைக்கு பாடுபட்டு இருக்கிறார், அவர் நமக்காக இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று தெரியாமல் அநேகர் அவங்களோட பலத்தை சார்ந்து இருக்கிறார். நம்ம பலம், நம்ம பணம், நம்ம சபை, நம்முடைய இது என்று சொல்லி அவ்வளோ பெருமையாய் அநேக ஆயிரம் பேர் இருக்கும் போதும் இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையோடு சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்துவை அறிய வேண்டும். எப்படிப்பட்ட கிறிஸ்துவை நீங்க அறிய வேண்டும்? சிலுவையில் அறையப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்து நமக்காக இருந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்திருக்கிறார். இயேசு மனிதனாய் இந்த உலகத்தில் மாம்சமாக அவர் நமக்காக கடந்து வந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து அல்லாமல் நமக்கு வேறொரு இரட்சகர் இல்லையே. இந்த உலகத்தில் யாரும் நம்மை கரம் பிடித்து உயர்த்த முடியாது. எந்த மனிதனாலும் நம்மை அதை தூக்கிவிட முடியாது இருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்காக உதவி செய்தவராயிருக்கிறார். ஆவிக்குரிய நிலையில் நாம் பார்க்கும் போது அநேகர் பாவத்தினாலே தேவனிலிருந்து தூரமாய் போயிருக்கிறார். தேவன் சொல்லியதை கேட்காமல், அதை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே முன்னாடி போகிறதுனால ஆதாமிலிருந்து ஈவாளிலிருந்து ஆதாமிலிருந்து எல்லாரும் பாவத்துக்குள்ளே இந்த உலகத்தில் பிறக்கப்படுகிறார்.
அப்படி இருக்கும்போது தேவனிலிருந்து தூரமாய் போகுத இந்த ஜனம் கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சமாய் வருவதிலிருந்து, அவர் சரீரமாய் இந்த உலகத்தில் வருவதிலிருந்து இயேசு கிறிஸ்துவினாலே ஞானும் நீங்களும் அதை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பக்கத்தில் வர அவர் கிருபை செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் எதுக்காக சபையில் கடந்து செல்லுகிறோம்? எதுக்காக தேவனை ஆராதிக்கிறார்? எதுக்காக நாம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஜெபிக்கிறார் என்று சற்று நேரம் யோசித்து பார்க்கட்டும். நாம் எதுக்காக தேவனை ஆராதிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவே எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் எனக்காக பாடுபட்டிருக்கிறார். எனக்காக கஷ்டத்தை ஏற்றெடுத்திருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் அதிന്റെ 3 வசனம் வாசிக்கும் போது, அல்லாமலும் ஞான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கொரிந்திய சபையே, ஞான் உங்களிடத்தில் வரும்போது பலவீனத்தோட இருந்திருக்கிறார், மிகவும் பயத்தோட இருந்திருக்கிறார். அவரும் பயப்படுகிறார், அந்த ஊழியக்காரும் பயப்படுகிறார். பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களுடைய இடத்தில் இருந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது கிறிஸ்துதான் உண்மையான தேவன் என்று புரிய வேண்டும். அவரே அல்லாமல் நமக்கு வேற வழி இல்லையே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக ஆணிகளால் அறையப்பட்டிருக்கிறார். நமக்கு வேறொரு சுவிசேஷம் இல்லை. நமக்கு முன்பாக வேறொரு சுவிசேஷம் இல்லை. இங்கே அவர் சொல்லுகிறார், ஞான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அவ்வளோ கஷ்டத்தோடும் பாரத்தோடும் இந்த ஊழியக்கார் தேவனுடைய வசனத்தை சொல்லுவதற்காக கொரிந்திய சபையில் கடந்து செல்லுகிறார். கொரிந்திய தேசத்தில் ஆயிருக்கிறார். அநேக கிராமங்கள் பட்டணங்கள் அவர் கடந்து செல்லுகிறார். இன்னைக்கு நாம் பார்த்தால் நம்ம சபைகள் ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்கிறார். ஏதாவது ஒரு இடத்தில் தங்கி இருந்தா அங்கதான் இருக்கும். அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் இல்லை. அதிலிருந்து முன்னாடி போக முடியதில்லை. நமக்கு முன்னாடி போக வழிகள் துறக்க வேண்டும். அநேக கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்களில் மக்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒரு உயிர் உள்ள சபையாய் நாம் மாற்றப்பட வேண்டும். மக்கள் அநேகர் அழிஞ்சு போகும்போது, அநேகர் நாசமாய் போகும்போது, இந்த உலகத்தில் இரட்சகராய் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு இரட்சகராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் நம்மை வழி நடத்துத தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் மிகுந்த நடுக்கத்தோட இருக்கிறார், பயத்தோட இருக்கிறார், பலவீனத்தோடு இருக்கிறார். அந்த ஜனத்தோட நடுவில் இறங்கி செல்லும் போது அவங்க ரொம்ப பலவீனத்தோட ஆயிருந்து அங்கே கடந்து செல்லுகிறார். என்ன கேட்குத கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அநேகம் வியாதிகளை குணமாக்குறார், அநேகரை சௌக்கியப்படுத்துகிறார். இயேசுவிட முன்னாடி கொண்டு வருத சாத்தாண்ட கிரியைகளால் வியாதிஸ்தராயிருந்த மக்களுக்கு இயேசு குணமாக்குறார். இந்த நாடுகளில் அநேகர் சொல்லும், சாத்தாண்ட கிரியைகள் குணமாக்க முடியுமா? சாத்தானிலிருந்து நமக்கு ஒரு விடுதல் கிடைக்குமா? சாத்தான் வியாதியை நமக்கு கொடுக்குமா? என்றெல்லாம் அநேக கேள்விகள் எழுப்பும் போதும் இயேசு அநேகம் வியாதிஸ்தரை குணமாக்கி இருக்கிறார். அங்கே நமக்கு வசனத்தில் பார்க்கும்போது அநேக சாத்தாண்ட கிரியைகளால், அநேகம் சாத்தானால் வியாதிஸ்தராய் இருக்கிற மக்களுக்கு அவர் குணமாக்குறதை நாம் பார்க்கிறார். அநேகம் வியாதிஸ்தர், அநேகம் சாத்தானுடைய பிரச்சனையாலே வந்திருக்கிற வியாதிகளே மாற்றுத இயேசுவே நமக்கு புது ஏற்பாடில் நமக்கு பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் நமக்கு விசுவாசம் தேவை. நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து செல்லும் போது எல்லா வழிகளையும் துறக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லா வழிகளையும் துறக்க கர்த்தர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் உள்ளவராய் இருக்கட்டும். உலகத்திலே ஏதோ ஒரு மனிதன் என்ற மேல அல்ல,
இங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், எங்களிடமேல் நீங்க விசுவாசமாய் எதுக்கு எங்களுக்கு பின்னாடி சுற்றுகிறார்? இயேசுவிடமேல் விசுவாசம் உள்ளவராய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். இயேசுவிடமேல் விசுவாசம் உள்ளவராய் இருக்கட்டும் என்று அங்கே காணப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறையப்பட்டவராய் நமக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறார்? இயேசு எனக்காக வந்திருக்கிறார், இயேசு எனக்காக வந்திருக்கிறார், இயேசு என்ன தேடி வந்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன். ஹல்லேலூயா. அந்த இயேசு உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் விடுவிப்பார். அந்த இயேசு உன்னுடைய குடும்பத்தில் பலவீனதைகளை மாற்றுவார். இனி என்ன செய்யணும் ஆண்டவரே? நாங்கள் எப்படி முன்னாடி போகும், எப்படி நாங்கள் முன்னாடி போகும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கும் போது, முன்னாடி போக முடியாத சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது எனக்காக வழியை துறக்குத தேவன் உண்டு என்று நாம் நம்பிக்கை வைக்கும் போது வழிகளை துறந்து தருத தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்காக வழியை திறப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அல்லாமல், சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை அல்லாமல் உங்களோடு கூட உங்களுக்கு அறிவிக்க வேற எதுவுமே இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து அல்லாமல் வேற எதுவுமே நமக்கு சுவிசேஷமாய் இல்லை. நமக்கு சுவிசேஷம் அது கிறிஸ்துவாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்காக ஞானம் நீங்கள் நிற்கிறார். ஞானம் நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது அதுக்கு எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. அதை கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையாய் நிற்கும் போது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்த தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்த தேவன். கிறிஸ்து நம்மை வழி நடத்துதவராய் இருக்கிறார். நமக்கு வழிகளை துறக்குதவராய் இருக்கிறார். முன்னாடி போக அவர் நமக்கு கிருபை செய்தவராய் இருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனத்தோடு இருக்கிறான், ഞാൻ ഭയത്തോടെ இருக்கிறார், ഞാൻ மிகுந்த நடுக்கத்தோடும் அதை உங்களிடத்தில் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன் அவர் நடுக்கத்தோடு இருக்கிறார்? ஏன் அவர் பயப்படுகிறார்? ஏனென்றால் மக்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய் நிறைய வார்த்தைகள் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாய் நிறைய வார்த்தைகள் பேசுகிறார். மக்கள் நிறைய பாவ வாழ்க்கையில் இருக்கிறார். மக்கள் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்தில் கம்மியாய் இருக்கிறார். இந்த மாதிரி நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப மிக பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் பலவீனத்தோடும் அவங்களுக்கு இடையில் போய் இருக்கிறார். இங்க முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அந்த 4வது வசனம் வாசிக்கும் போது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. உங்கள் விசுவாசம் யாருடைய ஞானத்தில் அல்ல, மனுஷருடைய புத்தியினாலே வருத ஞானத்தினாலே அல்ல. நீங்கள் விசுவசித்திருக்கிறது, நீங்க விசுவசித்திருக்கிறது கிறிஸ்துவின் ஞானத்தாலே, தேவனுடைய ஞானத்தாலே நீங்க விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கிறார். தேவனே, என்னை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்க. ஏதோ அடிமையாய் இருக்கிறதுக்காக அல்ல, யாருடைய முன்பாக அதை நாம் அடிமையாய் இருக்கிறதுக்காக அல்ல, சாத்தானுக்கு முன்பாக அடிமையாய் இருக்கிறதுக்கு அல்ல. கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கு விசுவாசத்தை கொண்டு நிரப்புகிறார். கிறிஸ்து நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். எப்படி விசுவாசம் நமக்கு உருவாகிறார்? இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை மாற்ற, என்னுடைய குறைவுகளை மாற்ற, என்னுடைய வேவலாதிகளை மாற்ற, என்னுடைய கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்ற கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நமக்கு பார்க்க முடியுது 4வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனத்தில் நமக்கு பார்க்க முடியுது, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால இல்ல. மனுஷருடைய ஞானம் என்ன? மனுஷருடைய ஞானம் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அவங்கள சொல்லு, நாங்க ஞானியா இருக்கிறோம், எனக்கு புத்தி இருக்கிறான், ஞான் அது செய், ஞான் இது செய், ஞான் அப்படி செய். அதே மாதிரி இதே புத்தியினாலே அவங்க கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பும், வீட்டுக்கு விரோதமாய் எழும்பும், உலகத்துக்கு விரோதமாய் எழும்பும். இந்த மாதிரி புத்தி எப்போதுமே அது அழிஞ்சு போகிறதா இருக்கிறார், கெட்டு போகிறதா இருக்கிறார். இந்த மனுஷருடைய ஞானம் அது எப்போதும் நிலநிற்கிறதல்ல. இந்த நாளுகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானம் அல்ல. உங்களுடைய விசுவாசம் யாருடைய ஞானமாய் இருக்கிறார்? தேவனுடைய ஞானம். நமக்கு தேவனுடைய ஞானம் தேவை.
கர்த்தருடைய வசனம் தேவை, நமக்கு தேவனுடைய விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு மனிதனை காட்டுறதுக்காக அல்ல, ஏதோ உலகத்துல மக்களை காட்டுறதுக்காக அல்ல நாம் விசுவசிக்கிறது. நம்முடைய விசுவாசம் தேவனால் வந்திருக்கிறது. அதே மாதிரி இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார், தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. இங்கே உங்களுக்கு வேற என்ன தேவை? உங்கள்ட்ட பலம் தேவையில்லை. யாரோ உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது நீங்க போய் அடிக்க வேண்ட தேவையில்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்லும், சமாதானமாயிருங்க, கர்த்தர் நமக்காக முன்னாடி வருவார். கர்த்தர் நமக்காக முன்னாடி வருவார். நிச்சயமாக கர்த்தர் நமக்காக முன்னாடி வருவார். அவர் நமக்காக முன்பாக நிற்பார். அது நாம் புரிய வேண்டும். இந்த நாடுகளில் நமக்கு ஒன்றாவதாக தேவை கர்த்தருடைய விசுவாசம். அந்த விசுவாசம் மனுஷனாலே வருவது அல்ல, மனுஷருடைய ஞானத்தாலே அல்ல, தேவனுடைய ஞானத்தாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. தேவனுடைய பலம் நமக்கு தேவை. யாருடைய பலம் நமக்கு தேவை? எல்லாரும் சொல்லட்டும், ஆண்டவரே தேவனுடைய பலம் எனக்கு தேவை. கர்த்தரே என்ன தேவனுடைய பலத்தால் நிரப்புங்க. மனுஷனுடைய பலம் அல்ல. மனுஷனுடைய பலம் என்ன? மனுஷன் இப்போ உங்களை யாராவது அடிக்க வந்ததான் நீங்க என்ன செய்யும்? ஏய் என்னடா அப்படி எப்படி உன்னை நான் அடிக்க விடா இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம அவனையும் திட்ட ஆரம்பிக்கும். அப்படி அல்ல. தேவனுடைய பலம் என்றால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலம் அல்ல. நம்முடைய பலம் ஒரு நாள் அது இழந்து விடும். கீழே விழுந்தால் போதும், நம்ம பலம் இல்லாம போவோம், எழுமி நிற்க முடியாத சூழ்நிலை வரும். இந்த நாளுகளில் இங்கே சொல்லுகிறார், தேவனுடைய பலத்தில் நீங்க நிற்கணும். தேவனுடைய பலத்தில் நீங்க நிற்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஞானம் நீங்களும் எந்த பலத்தில் நிற்க வேண்டும்? தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தில் கர்த்தரோடு கூட ஆயிருக்க வேண்டும், தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். அப்போ நமக்கு மனுஷனுடைய ஞானம் அல்ல, மனுஷனுடைய ஞானத்துக்கு பின்னாலே நாம் போக கூடாது. தேவனுடைய ஞானம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதே மாதிரி தேவனுடைய பலத்தில் நாம் சார்ந்திருக்கிறவராயிருக்கட்டும். கர்த்தரே நீரன் பலனாயிருக்கிறார், நீர் என்னை நடத்துதவராயிருக்கிறார், நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் முன்னாடி கடந்து வரட்டும். நம்ம பலத்தாலே எதுவும் சாதிக்க முடியாது, நம்ம பலத்தாலே எதுவும் செய்ய முடியாது. நாம் அதை உணர வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய பலத்தாலே நமக்கு எதுவும் செய்ய முடியாது, அது கர்த்தருடைய பலத்தாலே. இப்போ நீங்க விசுவாசத்துக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது நம்முடைய பலத்தாலே எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி அங்கே கீழே நாம் பார்க்கும்போது, வசனத்தில் பார்க்கும்போது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாயிராமல். இங்க சொல்லுகிறார், என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும், என்னுடைய வார்த்தைகள், ஞான் பேசுறது, ஞான் பிரசங்கம் பண்ணது எல்லாம் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் அல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்போ ஞானம் நீங்களுக்கு கர்த்தரை விசுவசித்து இருக்கிறார். நம்ம வாயில் என்ன வரணும்? நல்ல வார்த்தைகள் வரும். நம்ம வாயில் நயவசனமாயிருக்குது, சில மனுஷ ஞானமாயிருக்குது வார்த்தைகள் வரக்கூடாது. நம்முடைய வாயில் நம்ம பேச்சு, என் பேச்சும் என் பிரசங்கமும் அது மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாயிராமல். அப்போ நம்முடைய பிரசங்கம் எப்போதும் நம்முடைய மனுஷ ஞானத்தால் வருது ஆயிருக்க கூடாது. நம்முடைய யோசனைகள், நாம் சொல்லுத வார்த்தைகள், நாம் ஒரு ஆளோடு பேசுறது எப்போதும் மனுஷ ஞானத்துக்குரியதாயிருக்க கூடாது, அது நயவசனமாயிருக்க கூடாது. சில பேர் அப்படியே சோப்பு போட்டு பேசும். ஐயோ நீங்க அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அது செய்யும், இது செய்யும், நல்லா இருக்கும், அப்படி முன்னாடி வரும், இப்படி சொல்லுத நயவசனங்கள் நம் வாயில் வரக்கூடாது. நாம் எப்போதும் கர்த்தருக்கு உண்மையுள்ள வசனங்களாய் நாம் பேசப்பட வேண்டும். நம்ம இந்த நாளுகளில் ஊழியத்துக்காக ஒரு ஜபத்தோடு முன்னாடி கடந்து செல்லுகிறார். தேவன் நம்மை இனியும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவன் என்று புரிகிறார். அநேகர் விசுவசிக்கிறார், அநேகர் இந்த நாடுகளில் விசுவாசத்தோடு முன்னாடி கடந்து வருகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும். நாம் சும்மாவே பிரசங்கம் பண்ண முடியாது, சும்மாவே பிரசங்கம் பண்ண முடியாது, சும்மாவே பேச்சுவார்த்தைகள் கொடுக்க முடியாது.
அது தேவனுடைய ஞானமாயிருக்கணும். எப்போதும் தேவனுடைய ஞானத்தால் நாம் பேசப்படுத மக்களாயிருக்கணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஞான் பிரசங்கம் பண்ணது, ஞான் உங்களோடு கூட பேசுறது எல்லாமே மனுஷ ஞானத்தால் வருது அல்ல. மனுஷ ஞானத்தால் வருத நயவசனங்கள் ஞான் பேசுறது இல்லை. சில பேர் எல்லாரும் நம்ம ஒரு மக்களை பார்த்தனால் நம்ம நல்லா இருக்குதா, நீங்க சாப்பிட்டாச்சா, நீங்க எங்க போகுது, நீங்க எங்க வருது, அது இது அப்படி நயவசனமாய் நம்ம பேசிட்டே இருக்கு, எப்பவும் பேசுற வார்த்தைகள். பட் கொஞ்சம் கழியும் போது அதே பேசுற மக்களை குறித்து நாம் ஏதாவது கெட்டதான வார்த்தைகள் சொல்லியா, நம்ம உண்மையுள்ளவர்கள் அல்ல. நம்ம அன்போடு கூட பேசிட்டு பின்னாடி போய் அவங்களுக்கு விரோதமா பேசிய நல்லா இருக்குமா? அப்படி நல்ல அல்ல. அப்ப நம்ம வார்த்தைகள் மாற்றப்படும். நம்ம வசனங்கள் உள்ள இருக்கிற விசுவாசம் நமக்கு ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வரணும். நம்மளையே மாற்றணும். நம்ம பேச்சு, நம்முடைய பிரசங்கம், நாம் கடந்து செல்ற இடங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் நமக்கு தேவையாயிருக்கிறது. நய வசனங்கள் நம் வாயிலிருந்து மாற்றப்படும். ஒரு ஆளு சோப்பு போட்டு பேசுற வார்த்தைகள் எல்லாம் இன்னையிலிருந்து நிப்பாட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயத்தை செய்வார். கர்த்தர் பிள்ளைகளே, ஒன்னாமதாக விசுவாசம் இருக்கணும். அது மனுஷனால் வருத விசுவாசம் அல்ல. சாப்பாடு கொடுக்கும், அது உணவு கொடுக்கும், எண்ணெய் கொடுக்கும், பருப்பு கொடுக்கும், இல்லைன்னா அது கொடுக்கும், இது கொடுக்கும் சொல்லி ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்ததல்ல. கிறிஸ்து உண்மையாய் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து எனக்காக கடந்து வந்திருக்கிறார். அவர் என்னை கூப்பிட்டிருக்கிறார், அதனால நான் கிறிஸ்துவுக்கு பின்னாலே செல்லுகிறார் என்று சொல்லுத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படும். இல்ல அது சோப்புக்காகையோ, தண்ணீருக்காகையோ, ஏதோ ஜூஸுக்காகையோ, பிஸ்கட்டுக்காகையோ, டீக்காகையோ, இல்ல பிரியாணிக்காகையோ நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் அல்ல. நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அவர் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவர் எனக்காக பாடுகளை ஏற்றிருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறார். இது உண்மையாய் ஒரு விசுவாசமாய் நமக்குள்ளே இருக்கட்டும். தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே கடந்து வரட்டும். தேவனுடைய பலம் ஆண்டவரோடு கேட்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால் நிரப்புங்க, உம்முடைய பலத்தால் என்னை நிரப்புங்க. என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் மனுஷ ஞானத்தால் வரக்கூடாது, அது தேவனுடைய ஞானத்தால் வர வேண்டும் இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கட்டும். அதே மாதிரி இங்கே நாம் பார்க்கும் போது அவர் சொல்லுகிறார், ஆவியினாலும் வெள்ளத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறார். நாம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் கர்த்தருக்கு முன்பாக பிறக்கப்படுத மக்களாய் மாற்றப்படட்டும். அப்பதான் நமக்கு புரியும், கர்த்தர் இறங்கி வருதா, கர்த்தர் நம்மை தொடுதா, கர்த்தரோட வல்லமை இருக்குதா, இல்ல கர்த்தர் நம்மை விடுவிக்குதா என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நிறைய பேர் சொல்லுவோம், கர்த்தரோட வல்லமை நம் மத்தியில் இறங்கி வர முடியுமா என்று நிறைய கேள்விகள் எழும். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை குணமாக்குமா என்று நிறைய கேள்விகள் எழும். இன்றைக்கும் தேவன் நம்மை குணமாக்குதவராய் இருக்கிறார். இன்னைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கும் அவருடைய ஆவியினாலும் அவர் நம்மை பலப்படுத்தி நடத்துத தேவனாய் இருக்கிறார். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க நயவசனமாயிராமல் நீங்க ஆவியினாலும் வெள்ளத்தினாலும் உறுதிப்பட்டவராயிருக்கணும். ஞான ஸ்நானத்தினாலும், வெள்ளத்தில் உள்ள ஞான ஸ்நானத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கப்பட்ட மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று தேவனோட வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் கேட்ட வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறது, நீங்க உண்மையாய் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் தியானிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்று நாம் விசுவசிக்க வேண்டும். அவருக்கு பின்னாலே நாம் கடந்து செல்ல வேண்டும். உலகத்தில மனுஷருடைய ஞானத்துக்கு பின்னாலே அல்ல. அநேகர் மனுஷருடைய ஞானத்துக்கு பின்னாலே கடந்து செல்லுகிறார். அப்படி அல்ல. இங்கே அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிய அநேக வசனங்கள் நாம் கொஞ்சம் கூட ஆழமாய் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறார். இங்கே என்ன சொல்லுகிறார், நீங்க விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். மனுஷருடைய விசுவாசம் அல்ல, ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்லியதுனால நீங்க விசுவாசத்தில் வந்தது அல்ல, ஏதோ ஒருத்தன் கூப்பிட்டு கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக வைத்தது அல்ல. கர்த்தர் என்ன தொட்டிருக்கிறார், இயேசு என்ன தொட்டிருக்கிறார், அவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், அவர் என்னை ஆவியினால் நிரப்பி இருக்கிறார்,
அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்று உறுதியோட நம்பிக்கையோட முன்னாடி வர உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஏதோ ஒரு மனுஷனுடைய ஞானத்துக்கு பின்னாலே நீங்க கடந்து செல்வதற்கு அல்ல, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு உண்மை உள்ளவராய் முன்னாடி வர தேவன் நமக்கு கிருபை செய்வார்.